வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து சன்னாவை வச்சு ஒரு கிரேவி செஞ்சு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் அதுக்கு வந்து ஒரு கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சோம்பு, சீரகம், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பும் ஒரு பட்டை இலையும் போட்டு தாளிச்சுக்கிறோம். கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த நேரத்தில் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னு நான் வந்து இங்கே வேக வச்ச கொண்டக்கடலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ அரைச்சி வச்ச விழுதை வந்து இந்த கொண்டக்கடலையோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முந்திரி பருப்புலாம் சேர்த்துக்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் தயிரும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கசூரி மேத்தியை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கணும். சூப்பரான சன்னா கிரேவி வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.